சார் நான் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இருக்கு சார். தேனியில புத்தக திருவிழாக்கு நான் போயிருக்கேன். ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு மகேந்திரன். ஓடி வந்து மகேஷன் என்ன ஆமாண்ணே என்ன அண்ணா உங்களை பாப்பேன் நினைச்சே பார்க்கலண்ணே, எனக்கு ரொம்ப பிடிக்கணும் உங்களை பாருங்கண்ணே, இன்னைக்கு கூட உங்க பேச்ச தான் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சாரு. அண்ணே ரொம்ப சந்தோஷம் உங்க அன்புக்குன்னு. டீ சாப்பிட்டேன், ஒரு பன் சாப்பிட்டேன், ஒரு கேக் சாப்பிட்டாங்க. நான் தான் பே பண்ணுவேன் தலைகீழ நின்னார். நான் சொன்னேன் அண்ணா நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு, நான் உங்களுக்கு சேர்த்து பணம் கொடுத்துறேன்னு. அவர் சொன்னாரு சம்பாதிப்பதில் இல்லை அன்பு, பகிர்வதில் தான் அன்பு இருக்கிறது என்று சொன்னார். எங்க எளிய மக்கள்கிட்ட பார்க்கிற அன்பு மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த நாகை 4ஆம் புத்தக திருவிழாவில் இன்னைக்கு அன்பென்று கொட்டுமுரசை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இங்க அரங்கத்திலும் வெளியிலையும் நின்றுட்டு இருக்கிற ஒரு 2000-3000 பேரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க. உங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத துரோகத்தை உங்களுக்கு நெருங்கியவர் செய்திருந்தாலும் கூட, மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உங்கள் நண்பர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, குடும்பத்திற்குள் தீராத குழப்பத்தை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் கூட, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான. இன்னொன்னு சொல்லவா, இந்த உலகத்திலே துரோகிக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? இந்த உலகத்திலே துரோகிகளுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? சிரித்த முகத்தோடு அவர்களை பார்ப்பதும் வரவேற்பதும் தான் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. மற்றபடி நீ எனக்கு அப்படி பண்ணிட்ட, நான் உன்னை இது பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன். இப்போ அறிவால் கலாச்சாரம்ங்கிறது எவ்வளோ ஈஸியாக போச்சு. ஏங்க ஒரு அறிவாளை பட்டத்தீட்டுறதுக்கு கூர்மைப்படுத்துறதுக்கு சார் ஒரு சாணம் பிடிப்பாங்கல்ல கல்லுல, கரெக்டா? ஆனா இந்த சாதிங்கிற அறிவாளுக்கு சாணை பிடிக்கிறதுக்கு கல்லு தேவையில்லை, மழுங்கி போன மனுஷனோட மூளை போதும். இவங்கெல்லாம் எந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. மனித குல வரலாற்றில் அடுத்த கட்ட பாய்ச்சல்ங்கிறான் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்றேன், இவன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸோடயே இல்லை, இவனுக்குலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன யூஸ்? கரெக்டா? அடிப்படை அறிவில் 6 அறிவே கிடையாது. அவ்வளவு கோபமா இருக்கு நடக்கிற விஷயங்களை. நான் ஒன்னு சொல்லவா, நீ தாழ்ந்தவன், உன் குலம் தாழ்ந்தது, உன் இனம் தாழ்ந்தது, நீ என்னோடு பயணிக்க தகுதி இல்லாதவன், என் குடும்பத்தோடு சேருவதற்கு தகுதி இல்லாதவன் என்று ஒருவன் அடுத்தவனை பார்த்து கைகளை ஓங்கினாலே அவன் வாழ்க்கையை அவனே தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் என்பதை என்றைக்கு இந்த மனித குலம் உணர்கிறதோ அன்னைக்குதான் இங்க மனிதம் தழைக்கும். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சிரிப்பு, கோபமும் வருது, சிரிப்பும் வருது. எப்படா நீங்களாம் முன்னேற போறீங்கன்னு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு, வருத்தமா இருக்கு. படிங்க படிங்க படிங்கன்னு முன்னோர்கள் அடிச்சுக்கிட்டு காரணம் என்ன? படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருமே ஒண்ணுன்னு, படிச்சாதானே தெரியும் எல்லாரும் போக போறது மண்ணுன்னு, படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருக்கும் ரத்தம் சிகப்புன்னு, படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருக்கும் வியர்வை ஊர்க்கும்னு, படிச்சாதானே தெரியும் கண்ணு இருந்து அழுகை வரும்னு, படிச்சாதானே தெரியும் நீயும் நானும் ஒண்ணுடான்னு. படிச்சா மட்டும்தான் தெரியும் மனிதனாக பிறந்த எவனும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதியானவன் என்று. படிக்கலைன்னா தெரியாது. அதுக்குதான் இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா, அத்தனை 1000 புத்தகங்கள், அத்தனை 1000 எழுத்தாளர்கள் வாங்க வாங்கன்னு அழைக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லவா சார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதிகபட்சம் 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ சார். இந்த 80 ஆண்டு கால வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கும். இதே புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுங்க, கார்ல் மார்க்ஸ், மகாத்மா காந்தி, லெனின், நெல்சன் மண்டேலா, அம்பேத்கர், பெரியார், கிருபானந்த வாரியார், யாருடைய புத்தகங்களை படித்தாலும் அவர்கள் வாழ்ந்த முழு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அந்த எழுத்துக்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஆயுளின் போதே 100 ஆயுள் வாழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு உதவி செய்கிற ஒரே விஷயம் இந்த உலகத்தில் புத்தகங்களை தவிர எதுவும் கிடையாது. படிங்க, தயவு செஞ்சு படிங்க. குழந்தைகளோடு வந்த பெற்றோர்களை நான் மனம் நிறைய பாராட்டுகிறேன். குழந்தைகளோட வந்தவங்க கை தூக்குங்க, அப்படியே கை வச்சுக்குங்க. கை தூக்காத அத்தனை பேர் சேர்ந்து கைகளை தூக்கியவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுங்க. கை கீழே போட்டுருங்க. நம்ம குழந்தைய கூட்டு ஒரு படத்துக்கு போறோம், நம்ம குழந்தைய கூட்டு ஒரு பொருட்காட்சி போறோம், நம்ம குழந்தைய கூட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறோம், நம்ம குழந்தைய கூட்டு திருமணத்துக்கு போறோம். நல்லது. ஆனால்
உங்கள் குழந்தையை தொடர்ந்து புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வருவதன் மூலமாக முதல் திருவிழாவில் சலிப்போடு வரும். நல்லா புரிஞ்சுங்க. குழந்தைகளை நீங்கள் அழைத்து வருகிற பொழுது முதல் புத்தக திருவிழாவிற்கு உங்கள் குழந்தைகள் சலிப்போடு வரும். அடுத்த புத்தக திருவிழாவிற்கு சிறிது அலுப்போடு வரும். அடுத்த புத்தக திருவிழாவிற்கு மெல்ல மெல்ல புத்தகங்களை பார்க்க துவங்கும், படிக்க துவங்கும். அடுத்த புத்தக திருவிழாவிற்கு உங்களை அவர்கள் அழைத்து வருகிற சூழலுக்கு உங்கள் வீடு மாறும். தொடர்ச்சியா வாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புக் ஃபேர் நடக்குது, புத்தக திருவிழா நடக்குது, 11 நாட்கள் நிகழ்வு. ஏதாவது ஒரு நாள் போனா போதும் நினைக்காதீங்க. பணம் ஒரு நாள் வந்தா போதும் நான் நினைக்கிறோம். தினமும் வந்தாலும் இழிக்கிறோம்ல. கரெக்டா? அறிவு தினமும் வந்தா வரவேற்கணும். எந்த மனிதன் அறிவை வரவேற்க தயாராக இருக்கிறானோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கும் தயாராக இருக்கிறான். நம்புங்க. 11 நாட்கள்ல என்றென்றைக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அத்தனை நாளும் வாங்க, புத்தகத்தை பாருங்க, பேசுற பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனைவாதிகள், இலக்கியவாதிகளுடைய பேச்சை கேளுங்க, பகிர்ந்துக்கோங்க. சார், இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை. இதை ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறவன் பேர் தான் மனுஷன். அதுதான் எனக்கு ஒரு கவிதை, இவரோட போகன் சங்கரோட கவிதை. இப்ப நிறைய பேர் அந்த அனாதை இல்லங்களுக்கு போய் ஒரு நாள் சாப்பாடு போட்டுவிட்டு அதை ஒரு வருஷம் ஃபுல்லா சொல்லுவாங்க. என்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் அங்கதான் ஃபுட்டு. நீ போடு, பிரச்சனை இல்லை, டெய்லி போட்டுனே இருக்காத. புரியுதா? போகன் சங்கர் சொன்னாரு, அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள். இந்த கவிதை படித்ததுக்கு அப்புறம் அவ்வளோ மன அழுத்தமாக இருந்தது. நான் இறை நம்பிக்கை உடையவன் தான், ஆனால் இந்த கவிதை அவ்வளவு மன அழுத்தத்தையும் நிறைய சிந்தனைகளையும் கொண்டு வந்தது. ஒரு எழுத்து அந்த மேஜிக்கை தான், அந்த தந்திரத்தை, அந்த மாயத்தை தான் பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள. அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் எந்த கடவுளிடம் வேண்டிக் கொள்வார்கள்? அவர்கள் எந்த கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள்? அவர்களை அனாதையாக்கிவிட்ட கடவுளிடமா? அவர்களை அனாதையாக்கிவிட்ட கடவுள்களிடமா என்று அந்த கவிதை நிறைவடைகிறது. எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு மனுஷன். எழுத்தாளன் தாங்க இப்படி முன்வைப்பான் கருத்துக்களை. டேய், நீங்க இப்படி இருக்கீங்களே, இப்படி இருக்கடா, நீ இப்படி யோசிடா அப்படின்னு சொல்ற அந்த தகுதி எழுத்தாளர்களுக்கு மட்டுமே இருக்கிற மாபெரும் விஷயம். நான் இங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன். அன்பென்று கொட்டும் வரிசையில நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த காசால போர் நடக்குது. நான் அண்மையில ஆஸ்திரேலியா சிட்னிக்கு ஒரு நிகழ்ச்சி போயிருக்கேன். அங்க இலங்கை தமிழர் ஒரு சகோதரர் சந்திச்சேன். அவர் சொன்னாரு, சார் காசால போர் நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் ஒரு மௌனத்துக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, உலகத்தில் எந்த இடத்திலும் போர் நிகழவே கூடாது, நான் ஈழ மண்ணிலிருந்து வந்தவன், போரினுடைய துயரம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அவர் சொல்லி முடிக்கிறாரு, அன்றைய இரவு ஒரு காணொளி எனக்கு வாட்ஸ்அப் மூலமா பகிரப்படுது. காசால கோதுமை மாவு கிடைச்சத ஒரு குடும்பம் எப்படி செலிப்ரேட் பண்ணுச்சுன்னு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. காசா கோதுமை மாவு குடும்ப மகிழ்ச்சின்னு சும்மா தப்பா அடிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு தப்பா அடிச்சாலும் யூடியூப் கரெக்டா சொல்லிடும், கூகுள் கரெக்டா சொல்லிடும். ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு மூட்டை கிடைச்சதுக்கு அந்த குடும்பம் வாழ்க்கையில இதை விட கிடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க சந்தோஷப்பட்டது. நான் சொல்லவா, நீங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த மாதிரி காணொளி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல நீங்க அந்த மாதிரி துயரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீர்கள். எது அன்பு? அடுத்தவன் உழைப்பை மதிப்பது அன்பு. எது அன்பு? அடுத்தவன் பணத்தை மதிப்பது அன்பு. எது அன்பு? கூட இருப்பவர்களை, நமக்காக வாழ்பவர்களை கொண்டாடுவது அன்பு. இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், தயவு செய்து வீட்டில் இருக்கிற
பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பு அங்கிருந்து துவங்கட்டும். வெளியில போய் தெருநாய்க்கு பிஸ்கட் போடுறது, பசுவுக்கு தடவை கொடுத்து புல்ல கொடுக்கறது, இல்லைன்னா திங்கவே திங்காதது. எங்கேயாவது சாக்கடையில் நாய்க்குட்டி விழுந்துருச்சுன்னா உடனே தூக்கி விட்டுவிட்டு பந்தாவா ஸ்டேட்டஸ் போட்டு வீட்டுக்கு வந்து பண்டே வாடே அப்படின்னு சொல்றது. அந்த அம்மா என்ன நினைக்கும்? சாக்கடையில் வந்த அந்த நாய் பரவாயில்ல, புரிஞ்சிருச்சு. அதனாலதான் சொன்னேன் நாகப்பட்டினம் ஆளுங்க புத்திசாலிங்க. இந்த நாய்க்கு நினைக்குமா நினைக்காதா? நம்ம உலகத்தினுடைய ஆண்களுக்கு சொல்றேன், ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அண்ணன் வரல, அது வரைக்கும் பேசலாம், புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்களுக்கு ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான கோபத்தை யார்கிட்ட காமிப்பீங்க தெரியுமா? முதல்ல உங்க அம்மாட்ட, அடுத்தது உங்க மனைவிட்ட. இதே அளவு கோபத்தை நீங்க வேற யார்ட்டையாவது காமிச்சா, நீங்க வீடியோ எடுக்கிறீங்களாக்கா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எடுங்க. இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்க, அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, எடுத்து புருஷனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எடுங்க, சொல்றேன், பரவாயில்ல. நீங்க வாழ்க்கையில, ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில காமிக்கிற மோசமான கோபம் எல்லாம் முதல்ல காமிக்கிறடா உங்க அம்மா, அடுத்து காமிக்கிறது உங்க மனைவி. இதே அளவு கோபத்தை நீங்க வேற யார்ட்டையாவது முன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமா இது 5வது 10வது திவசமா இருக்கும். உண்மையா இல்லையா? கொன்றுப்பாங்க. பொண்டாட்டிட்டு தான் நீங்க கேட்க முடியும், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாடி. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் தெரியும் நாம யாரு, நம்ம யோகிதை என்ன, இவன் சம்பாதிப்பானா சம்பாதிக்க மாட்டானா, இல்லை பேசியே சாவடிப்பானா, எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். அமைதியாக இருக்கும். ஏன்? குடும்பம் அமைப்பு சிதையக்கூடாது அப்படின்னு இருக்கும் அந்த பொண்ணு, அந்த அம்மா. அவ்வளோ நான் யார் தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா, சூப்பர் கேரக்டர். அந்த அக்கா, அவருக்கு அவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வந்துடும். நான் யார் தெரியுமா? அந்த அக்கா சொல்லும், சொல்லு சொல்லு கேட்குறேன். அவர் என்ன சொல்லுங்கிற, நீ தானே சொல்கிறன்னு சொல்லு. ஏய் என்ன நக்கலா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணும்? நம்ம பர்ஸை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். புரியுதா? நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்திடம் காண்பிக்கிற அன்பு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் வீட்டில் காண்பிக்கிற அன்பு ஒரு மாதிரியாகவும் இருந்தால் நீங்கள் பொய்யானவர்கள் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். அடுத்தவெல்லாம் நம்ப வேண்டாம். நம்மகிட்ட எங்கேயோ பிரச்சனை இருக்கு, நாம நம்மளை சரி பண்ணிக்கணும் நீங்க நினைங்க. சண்டை போடாதீங்க. எல்லா சண்டையிலையும் நான் உட்பட சொல்றேன், வெட்கி தலை குனிஞ்சு சொல்றேன், எல்லா சண்டை அப்பையும் ஆம்பளை வீட்டில் சாப்பிடாம இருப்பான். ஒத்துக்கிற ஆண்கள் கை தூக்குங்க. அதுல கூட ஈகோ கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டு உடனே சாப்பிட உட்கார்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தனும் கை தூக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஆன் சூர்யா சொல்லுவார்ல, எஸ்ஜே சூர்யா, நெடில் ஆன் அப்படிம்ப. சண்டை போட்டு சாப்பிடாம இருப்பார். அவர் நினைப்பு நாம தான் கலெக்டர்னு. ஒரிஜினல் கலெக்டரே அவர் பாட்டு அமைதியா இருக்கார். அவர் நினைச்சுப்பார் நான் தான் கலெக்டர், பேசாம இருப்பேன், அப்படியே உட்காந்துருப்பார் சாப்பிடாம பசியோட. அந்த அம்மா ஒரு 1 மணி நேரம் பார்க்கும், 1.5 மணி நேரம் பார்க்கும், மெதுவாக கிட்ட வரும், அப்படிங்கும். இவர் கண்டுக்க மாட்டார். அப்போ பசி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆளுக்கு பசிதுன்னா இந்த ஆள் சிக்னல் கொடுப்பான். அந்த அம்மா நக்கல் பண்ண வைப்ப, அப்பா இருமுறாரு தண்ணி கொடுறா. அவன் போய் அப்பா இந்தாப்பா தண்ணி, கொன்று அவனை போட. அவன் அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா அப்பா என்னை கொன்றுவேன்னு சொல்கிறாருமா. அம்மா சொல்லும், உன்னையுமா? ஏமா அப்படி இருக்காரு? போடா, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்ரா நம்ம வீட்டில். நிறைய ஆண்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, பொண்டாட்டியில் சண்டை போடுறது ஆம்பளோட வீரம்னு நினைக்கிறீங்களே. நிறைய பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு சீரியலே நீங்கள் தான். ஏன் பாரு, இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா என்ன சொல்லுவான் பாரு. சண்டை ஆரம்பிச்சோன்னே கிச்சனில் இந்த அம்மா சிரிக்கும், கத்து கத்து. அங்கே அவன் கிளறின்னு இருப்பான், இந்த அம்மா இங்கே கிளறின்னு இருக்கும்.
கடைசியில் அந்த அம்மா இவர் சாப்பாடுன்னு கேட்க மாட்டார். ஏன்னா இவர் தான் வந்து இப்ப வந்து அமெரிக்காட்ட பேசி 50% வரியை குறைக்க போறார். யாரு தலைவர்? எந்த தலைவர்? அந்த அம்மா வரும், சாப்பிட்றீங்களா? இப்ப பசி வந்துருச்சு அந்த ஆளுக்கு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ரெண்டு இழுப்புல திரி இவன் உட்காந்துருவான். அந்த அம்மா 1 மணி நேரமும் சமைக்கணும் இந்த 2 இழுப்புக்கு. அங்கிருந்து வரும், சரி சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம தட்டை வச்சோட நம்மால் கேட்பான், என்ன பண்ண? இந்த அம்மாக்கு இது புது கதையா என்ன? கல்யாணம் ஆனதுலேருந்து இதே கதை தான். நல்லதை தான் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. நான் அதான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன், யார் எழுதுனதுன்னு தெரியல. பிடித்து வைத்திருக்கும் மண் மீது இல்லை மரத்தின் காதல். நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நல்லா கேளுங்க. இது வந்து எல்லா ஆண்களும் பெண்களுக்கு டெடிகேட் பண்ணுங்க. இந்த கவிஞர் பேர் தெரியல, மன்னிக்கணும் அதுக்கு. எனக்கு பிடித்து வைத்திருக்கும் மண் மீது இல்லை மரத்தின் காதல், அதனை அசைந்தாட வைக்கும் காற்றின் மீதுதான் காதல். உறவுகளை பிடித்து வைக்க முயற்சி செய்கிற பொழுது காதல் அங்கே குறையும், அன்பு அங்கே குறையும். உறவுகளை நீங்கள் கொண்டாட வைக்கிற பொழுது, மரம் காற்றை அசைந்தாட வைக்கிற பொழுது மாதிரி நீங்கள் அவர்களை கொண்டாட வைக்கிற பொழுது உங்கள் மீதான காதலும் அன்பும் அதிகரிக்கும். இதை தயவு செஞ்சு நாகை புத்தக திருவிழாவில் எல்லா ஆண்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வந்துட்டாரப்பா? இல்லை என்னன்னு தெரியும், எந்திரிச்சு வந்து அதுக்காக கேட்டேன். ஏன்னா நம்ம எப்போ முடிக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், சார் எப்போ சார் முடிக்கணும்னு கேட்டேன். என்ன நிகழ்ச்சி கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் மண்டையில் சொல்லுவேன் சார், அப்போ முடிச்சிருங்கன்னார். ஆஹா, செமையான ஐடியாவா இருக்கே அப்படின்ட்டு நான் பாட்டு பேச ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்னே அவரு. நான் சொன்னேன், அதுக்குள்ளேயா அண்ணன்? இல்லை உண்மையா சொரிஞ்சது சார் தான், அந்த மாதிரியும் நினைச்சிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவுக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ பண்ணியிருந்தாங்கல்ல, அது எத்தனை பேர் பார்த்தீங்க? கை தூக்குங்க. சரி, குழந்தைகள் பார்த்ததுல எத்தனை பேர்? பாப்பா நீ பார்த்தே இடத்தாங்க, நீ பார்த்துருக்க அதிக வாய்ப்பு இருக்கு, நீ பார்த்தே தான் தீரணும். அந்த மாதிரி ரைட். பின்னால் இருக்கிற ஒரு குழந்தை, பாப்பா நீ வாடா வாடா, மேடைக்கு வாடா, மேடைக்கு வாடா, வா, அந்த கம்பிக்குள்ளே பூந்து வா, அவ்வளோதானே இருக்கு உடம்பு. என்ன மாதிரி நீ வா, உனக்கெல்லாம் ஜெயில் கம்பி பெருசாக வச்சா எத்தனை தடவை நீ தப்பு பண்ணலாம். மேலே வா, ஒரு மைக் கொடுங்க. மகேந்திரன், பாப்பாட்ட ஒரு மைக் கொடுத்து அனுப்புங்க. மேடைக்கு வா, சீக்கிரம் வா, வாங்கிட்டு வா, அண்ணன் வாங்கிட்டு வா. உங்க பேர் சொல்லு. காவியா. வந்து மோதாத ஷேர் அவுட்டாவா? ஜே காவியா. புத்தக திருவிழா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்களா? என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் வந்து முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன், 9th A. வெரி குட், சூப்பர் தான். அந்த நாகப்பட்டினம் புக் ஃபேரோட ப்ரொமோ வீடியோவை பற்றி சொல்லு. ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோவில் கடல் கரையில் போயிட்டு இருப்பா. அவ வந்து முத்தை தேடி போறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க, எங்க போற அப்படின்னு. அவங்க அம்மா வந்து சரின்னு விட்டுருவாங்க. அந்த பொண்ணு போகும்போது ஒரு சொல்றதாக்கா, ஏன் பயப்படுற? இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு நடுவில் என்ன பயம்? பயப்படுறது சிரிக்கிறது இப்பதான் நான் பார்க்குறேன். பயமா இருக்குன்னு ஒரு பிள்ளை சிரிக்குது, புதுசா இருக்க. அழகி சொல்லு. அழகி பரவாயில்ல, அம்மா கேட்பாங்க. அந்த பிள்ளை போகும். கடற்கரையில் போனா என்ன நடக்கும்? அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அது சுத்தும். அது கேமரா அம்மா இருக்கும், அது சுத்துவாங்க. அதுல வந்து பாரி எல்லாரும் வெளில வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நீ வந்து கேட்பா முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்போ வந்து சொல்லுவான், நீ முடிக்கணும் அப்படின்னு நீ கேட்டதே அது வந்து நல்லது. ஏன்னா அது வந்து புத்தக திருவிழா, நீ வந்து போய் வாங்க அந்த புத்தகத்தை, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், இவளும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காவியா. காவியாக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க, நல்லா சத்தமா கொடுங்க.
வெரி குட். உனக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு, கீழே இரு, நான் வந்து தரேன். தேங்க்யூ. சரியா? என் பர்ஸை எங்கே வச்சேன்னு தெரியலையே, அங்கே வச்சேனா பாருங்க. மேடம் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல போய் பர்ஸ் இருக்கா பாருங்க மேடம். ஓ, காரில் வச்சுருக்கேன். ஓகே, நான் தரேன், உனக்கு ஒரு பரிசு தரேன். வாழ்த்துக்கள், போங்க. சார் நான் சொல்கிறேன், அந்த ப்ரொமோ வீடியோ ஐடியா பண்ண, அந்த யோசனையை முன்னெடுத்த, அதற்கு படப்பிடிப்புக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு அனுமதி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு, நம்ம கலெக்டர் சாருக்கு, ஆகாஷ் சாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாரும் கொடுங்க. மிக பிரமாதமான ஒரு ப்ரொமோ வீடியோ. அன்பென்று கொட்டுமுரசை. இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பேச்ச. ஒரு குழந்தை வீட்டில் ஒரு மீன் தொட்டியில் ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அதை சிப்பியை போடுவா. அடுத்த சிப்பி எடுக்கணும்னு அந்த குழந்தை, முத்திலடா தங்கம் சிப்பி, அந்த சிப்பி எடுக்கணும்னு அந்த குழந்தை போவா கடற்கரைக்கு. சிப்பி எடுத்துக்கிட்டே இருப்பா. திடீர்னு ஒரு கேமரா இருக்கும், அது என்ன கலடாஸ்கோப் மாதிரியா, அது என்ன, அது பேர் என்ன சார்? பழைய கேமரா மாதிரி சுத்த சுத்த அதில் ஒன்றா வரும். அதில் அது பார்த்து ஆச்சரியமாகி அந்த கேமரா கிட்ட போய் அந்த குழந்தை சுத்தம். டப்புன்னு கண்ணகியோட உருவம் வரும், கண்ணகி பேசுவாங்க. ஒரு நிமிஷம் அப்படி திகச்சு போயிட்டு மறுபடியும் கிட்ட போய் சுத்துவாங்க. அடுத்து அமைதியான ஒரு உருவம் அக்ஷய பாத்திரம் ஏந்தி வரும். அப்படியே பார்ப்பாங்க. டக்குன்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தா எழுத்த மாதிரி கண்ணகி, அக்ஷய பாத்திரத்தை கையில் ஏந்திய மணிமேகலை, திருவள்ளுவர், பூங்குழலி, அப்புறம் இன்னொரு கேரக்டர் நீலன். நீலன் மறக்க முடியுமா? நீலன் 5 பேர் இருப்பாங்க. நீங்களாமா அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இன்னும் இந்த மண்ணில் எவ்வளவோ நடந்திருக்கிறது, படித்தால் நீ தெரிந்து கொள்ளலாம். அப்படியான அந்த குழந்தை கேட்கும். ஆமா, நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த 5 வரலாற்று நாயகர்களும் நகர்வார்கள். அவர்கள் நகர்கிற பொழுது கேமராவா இருந்தது புத்தகங்களா மாறும். புத்தகத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள்தான் மண்ணை படித்தவர்கள், மனிதனை படித்தவர்கள் என்று அந்த காணொளி நிறைவு பெறும். இறுதியில நாகப்பட்டினம் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழான்னு வரும். என் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து, நான் நேசித்த தமிழின் இருந்து, இதயத்திலிருந்து சொற்களை எடுத்து சொல்லுகிறேன். இதைவிட ஒரு சிறந்த காணொளியை குழந்தைகளுக்கு கொண்டு போய் யாராலும் சேர்க்க முடியாது. அதை நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சாதித்திருக்கிறது. அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். முதல் முறையாக காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் சிரித்தபடி பேச்சை கேட்பது என் இதயத்தை இன்னும் ஈரமாக்குகிறது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் 1000 பேர் கேள்வி கேட்பான். நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் செலுப்பா இருக்கு, பிரச்சனை தான் உங்களுக்கு வாழ்க்கையே. இந்த மாதிரி சூழல்ல என்னுடைய பேச்சு ஒரு 2 நிமிடம் உங்களை புன்னகைக்க வைத்திருந்தால் அது என் பேச்சுக்கு கிடைத்த மரியாதையாக நான் நினைக்கிறேன். நன்றி. என் அருமை நாகை மக்களே, கலெக்டர் சாரும் உதயகுமார் சாரும் இங்கே இருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களும், புத்தக திருவிழா முழுக்க உதயகுமார் சார் சொன்னா பாப்பாக்கு சந்தோஷமா? பொண்ணு உங்கள் டாக்டர் தானே, அப்பா பேரை சொன்னோன்னா அதுக்கு அவ்வளோ குஷி பொண்ணுக்கு. இதே பயலாக இருந்தானே, உன் பேர்லாம் சொல்கிறாரு. ஆமாண்டா என் ஃப்ரெண்டுடா, உன்னை பற்றி தெரியுமா தெரியாது அந்த ஆளுக்கு. இதான் ஆம்பளை பிள்ளை, இதான் ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கு வித்தியாசம். அந்த கையை பிடிச்சிக்குது, அப்பா சூப்பர் அப்பன். ஏன்னா நானும் ஒரு மகளை பெற்றவன் என்பதால் எனக்கு தெரியும். சந்தோஷம். இன்றைக்கி நான் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி என் பொண்ணு கால் பண்ணுறேன். என் பொண்ணு சொல்கிறா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசிடுங்க எங்க. சரிடா அமிழ்தா அவ பேர், பேசுகிறேன்டான்னு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். அன்பை விதைப்போம், அன்பை பெறுவோம். அன்பென்று சத்தமா சொல்லாம, அன்பென்று கொட்டுமுறை சேவை, அன்பென்று வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம், வணக்கம்.